அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத டேபிள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ iPhone 14 Pro ஓட அன்பாக்சிங் வீடியோ தான். சோ அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம இத ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ இதோட யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த போன்ல கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது கூட நீங்க வந்து யூஸ் பண்ண ஐபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க வாங்கலாம், என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல வந்து நம்ம பேச போறோம். சோ இந்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா iPhone 14 Pro-க்காக மட்டும் இல்ல, நீங்க ஐபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. 2022க்கான ஐபோன் சீரிஸ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து iPhone 14 அப்படிங்கிற சீரிஸ் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆப்பிள் நிறுவனம் இந்த ஃபோன் சீரிஸை லான்ச் பண்ணும்போது 4 ஃபோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த 4 ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து iPhone 14 அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க, 14 Plus அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து iPhone 14 Pro and Pro Max வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து iPhone 14, 14 Plus இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட iPhone 13 டிசைன்லேயே தான் கொடுத்துருந்தாங்க. மேஜரா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸும் வந்து பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு டிஃபரன்ஸா நம்மளுக்கு வந்து சிப்செட் வந்து மாறி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் மட்டும்தான் 13ல இருந்து 14க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்க 14 Pro Maxல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய அப்கிரேட் வந்து கொடுத்திருந்தாங்க. இதுதான் ஒரு முக்கியமான வித்தியாசமாக இருக்கும். நீங்க 13ல இருந்து 14க்கு போறீங்க அப்படின்னா அது ஒரு அப்கிரேட் அப்படினே சொல்ல முடியாது. அதே 13ல இருந்து 14 Pro Maxக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்கிரேடா இருக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ 14 Pro-வை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 வீக்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு என்னுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு குறைந்த விலையில் யூஸ் பண்ண மொபைல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா பிராண்ட் நியூ ஐஃபோன்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கேலக்ஸி மொபைலில் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. என்னுடைய iPhone 13 நான் வந்து கேலக்ஸி மொபைலில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த 13 கொடுத்துட்டு தான் இப்போ 14 Pro வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மொபைல்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் உங்களுக்கு வந்து ஃபோன்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கேலக்ஸி மொபைலில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபோன்ஸ் மட்டும் இல்ல, ஆண்ட்ராய்டு மொபைல்ஸும் பெற்றுக்கொள்ளலாம். அது கூட உங்களுக்கு ஃபோனுக்கு தேவையான சகல விதமான அக்சசரிஸும் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த வீடியோஸை பார்த்துட்டு தான் நீங்க வந்து கால் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ கால் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தேவையான ஃபோன்ஸ் இருந்தா உங்களுக்கும் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த iPhone 14 Pro-ல வந்து என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டாவே நம்ம இந்த ஃபோன்ல பார்க்க போற விஷயம் இதோட பிரைஸ் தான். ஸோ இலங்கையில இப்ப இருக்க பொருளாதார நெருக்கடி காரணமாக ஸ்மார்ட் போனோட பிரைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து 14 Pro வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இலங்கையில இப்ப இருக்க பிரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நாளுக்கு நாள் பிரைசஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,60,000 இருந்து 4,80,000 ரூபாய்க்குள்ள வந்து உங்களுக்கு வந்து ஐபோன்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பர்ச்சேஸ் பண்ற டைம்ல என்ன பிரைஸ் இருக்கு அப்படிங்கிறத கால் பண்ணி கேட்டு தான் உங்களுக்கு வந்து பிரைஸை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நாளுக்கு நாள் பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கூட உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் வாங்கியிருக்க ஐபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 14 Pro 128GB தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னுடைய ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. பட் இதை விட எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் இருந்து இருக்கிற ஃபோன்ஸுக்கு போகும்போது பிரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமும் நம்மளுக்கு வந்து ஐபோன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் பாக்ஸ் நம்மளுக்கு 13ல எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் 14லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து iPhone 14 Pro-ட வந்து ஃபோட்டோன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இதில் கலர், அதாவது உள்ளுக்கு இருக்க ஃபோனோட கலருக்கு ஏற்ற மாதிரி தான் பாக்ஸில் ஆப்பிள் லோகோ வந்து கொடுப்பாங்க. ஸோ இது டீப் பர்பிள் அப்படிங்கிறனால நம்மளுக்கு சைடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கலரே வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா iPhone 14 Pro அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு கீழே சீரியல் நம்பர் எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் உள்ளுக்கு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இதில் முக்கியமாக சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபோன் பாக்ஸில் வந்து பார்க்க இருக்காது. ஸோ அதில் மேலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து iPhone 14 Pro வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நம்மளுக்கு சில பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆப்பிள் ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான சார்ஜிங் கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டாக்கும் வராது, சார்ஜிங் கேபிள் தான். ஸோ இப்போதைக்கு iPhone 14 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் உள்ளுக்கு இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ நம்மளுக்கு அன்பாக்ஸ் பண்ணுறதுல பெரிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது. 13 அன்பாக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 14லையும் அந்த அளவு விஷயங்கள் மட்டும்தான். ஸோ ஃபோன் அன்பாக்ஸ்
பண்ணி கையில் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லுக்குக்கும் டிசைனுக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இந்த ஃபோனை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் பர்பிள் அப்படிங்கிற கலர் தான். ஸோ இந்த டைம் ஈவெண்ட்லையும் இந்த டீப் பர்பிள் அப்படிங்கிறத வந்து அவங்க கொஞ்சம் பெருசாக பேசியிருந்தாங்க. ஸோ அதே கலரை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ டீப் பர்பிள் கலரை தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அந்த கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு பார்க்கும்போது பிளாக் கலர் மாதிரியும் இருக்குது. ஸோ லைட்டில் நல்லா பார்க்கும்போது இந்த டீப் பர்பிள் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் வார அளவில் தான் இதில் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் அண்ட் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த டைம் iPhone 14 ப்ரோவில் இருக்க சில விஷயங்கள் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கேமரா பம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்கிரேடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்த்த 13 ப்ரோ அதுக்கு பிறகு ப்ரோ மேக்ஸில் இருக்கிறத விட இந்த 14 ப்ரோவில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கேமரா வந்து கொஞ்சம் பம்ப், அதாவது பின்னாடி இருக்க இந்த கேமரா பம்ப் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ iPhone 14 ப்ரோவில் நம்மளுக்கு கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்டனா பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு லைட்னிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் வந்து நம்மளுக்கு கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அலர்ட் ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை உங்களுக்கு வந்து சைலண்ட் பண்ணுறதுனா இதை வந்து தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பின்னாடி அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கேமரா பம்ப்ஸ் இருக்கும். ஸோ 3 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் LED ஃப்ளாஷ், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லோகோ. ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் ஃபோனோட நம்மளுக்கு அப்பியரன்ஸில் பார்க்க இருக்க சில விஷயங்கள். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அலுமினியம் ஃப்ரேம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டீப் பர்பிள் கலர்லேயே தான் இருக்கும். ஸோ அதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ முன்னாடியும் பின்னாடியும் நம்மளுக்கு கிளாஸ் தான். ஸோ அதனால இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது கட்டாயம் நம்மளுக்கு ஒரு பேக் கவர் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்குது. அதோட இந்த கேமரா பம்ப் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கனால இந்த இடத்துல டஸ்ட் வந்து நம்மளுக்கு எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து நான் இதில் நிறைய தடவை ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கேமரா பம்புக்கு இடையில பார்த்தீங்கன்னா பெரிய கேப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டஸ்ட் வந்து எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்குது. iPhone 14 ப்ரோவில் நான் பார்த்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா இந்த டஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுனா. ஒரு ப்ரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் நம்மளுக்கு முக்கியமாக பார்க்க கிடைக்கிற ஒரு அப்டேட்டாக இருக்கிற விஷயம் இதோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோன்னா 6.1 இன்ச் கொண்ட டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு இதில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோன்னா வேறு லெவலில் நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம 13 ப்ரோ யூஸ் பண்ணிட்டு 14 ப்ரோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா ஓரளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போதும் நம்மளுக்கு பிரைட்னஸ் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த 14 ப்ரோவில் நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது பெருசாக பேசப்படும் போது ஒரு முக்கியமான விஷயம் பேசினாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக் ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாக பேசப்பட்டது. ஸோ 13 ப்ரோவில் இருந்து 14 ப்ரோக்கு ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மேஜரான விருப்பமான விஷயமா இந்த டைனமிக் ஐலண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஐலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐலண்ட் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேமரா அதுக்கு பிறகு பல சென்சஸை வந்து இன்க்ளூட் பண்ணி தான் இந்த டைனமிக் ஐலண்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சாங் கேட்குறீங்க இல்லைனா சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இந்த டைனமிக் ஐலண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே யூஸ் ஆகும். ஸோ அதை இந்த டைம் ஈவெண்ட்டில் நிறைய ஒரு பேசின விஷயமாக கூட இருந்துச்சு. ஸோ இந்த டைனமிக் ஐலண்ட் மூலமாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இனிவரும் காலங்களில் இந்த டைனமிக் ஐலண்ட் மூலமாக நிறைய ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால இந்த டைனமிக் ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 13 யூஸ் பண்ணுறவங்க இந்த 14 ப்ரோக்கு போகிறதுல இந்த ஒரு நன்மை வந்து கிடைக்கும். ஸோ இந்த டைனமிக் ஐலண்டில் நம்மளுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கால் வருது அப்படின்னா அந்த விஷயங்களையும் நம்மளுக்கு இந்த டைனமிக் ஐலண்டில் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக் ஐலண்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த 14 ப்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு இதில் கொடுத்துருக்க சிப் செட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ 14 ப்ரோவில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A16 பயோனிக் சிப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு ஐஃபோன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்டிமைசேஷன் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது இந்த சிப் செட்டில் இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை நம்மளுக்கு 14 ப்ரோ பார்த்தீங்கன்னா iOS 16 தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 16 ரிலீஸ் பண்ணி இப்போ ஒரு சில அப்டேட்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நிறைய விதமான அப்டேட்ஸோட தான் நம்மளுக்கு வந்து இந்த iPhone 14 ப்ரோ வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து iPhone 13 யூஸ் பண்ணி ஒரு 14 ப்ரோக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான டிஃபரன்ஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர்
14 ப்ரோ வாங்குறதுக்கு முக்கியமான இன்னொரு ரீசனாக இருந்த விஷயம் இதில் கொடுத்துருக்க கேமராஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐஃபோனில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 48 மெகா பிக்சல் அப்படிங்கிற கேமரா வந்து பார்க்க கிடைச்சிச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 14 ப்ரோவில் தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சு. நம்மளுக்கு கொடுத்துருக்க மேஜரான ஒரு அப்டேட்டாக இதில் இருக்க கேமராவை வந்து சொல்லலாம். அதுக்கு நம்மளுக்கு 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது f1.78 அப்பச்சரில் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு வந்து இமேஜ் ஸ்டேபிளைசேஷனும் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அது கூட நம்மளுக்கு வந்து அல்ட்ரா வைட் 12 மெகா பிக்சல் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது f2.2 அப்பச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 12 மெகா பிக்சலில் ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸும் வந்து இந்த ஐஃபோன் 14 ப்ரோவில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேப்சர் பண்ணுற ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 48 மெகா பிக்சலில் கேப்சர் பண்ணுற ஃபோட்டோஸும் பார்க்கலாம். ரோ ஃபோட்டோஸாக நம்மளுக்கு வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு கேமராலையும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஃபோனில் நம்மளுக்கு ஏற்கனவே கேமரா அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே பேசப்படுற ஒரு விஷயம் தான். ஸோ அதை இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸோட இந்த டைம் 14 ப்ரோ வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஐஃபோனில் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா இந்த டைம் நம்மளுக்கு வீடியோஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Kல 60 FPS வரைக்கும் உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கூட இந்த டைம் வீடியோஸில் நம்மளுக்கு ஆக்ஷன் மூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் ஒரு மூமெண்ட்டில் இருக்க ஒரு விஷயத்தை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலுமே நீங்கள் ஓடிக்கிட்டே வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலும் ஸ்டேபிளாக வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சாதாரணமாக இந்த விஷயத்தை வந்து நம்ம கோப்ரோவில் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதே விஷயத்தை வந்து நம்மளுக்கு ஐஃபோன்லையும் இப்போ வந்து ஸ்டேபிளைசேஷன் அப்படிங்கிறத வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்ஷன் மோடில் வந்து வீடியோ ஷூட் பண்ணாலும் இதில் ஸ்டேபிளாக நம்மளுக்கு வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு ரொம்பவுமே தேவையான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 14 ப்ரோவில் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 12 மெகா பிக்சலில் தான் கொடுத்துருக்காங்க. இது f1.9 அப்பச்சரில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செல்ஃபி கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணாலுமே நம்மளுக்கு ஓரளவு ஓகே தான் இருக்குது. சாதாரணமாக நம்ம ஒரு பெரிய கேமரா செட்டப்பை யூஸ் பண்ணுறதை விட இந்த 14 ப்ரோவை யூஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஷூட் பண்ண வீடியோஸாக இருந்தாலும் சரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த 14 ப்ரோ அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரேல நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் சிம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு சிம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இசிம்மா இந்த சிம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இசிம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஐகார்டில் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் நம்மளுக்கு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுக்க மாட்டாங்க. என்னதான் ஆண்ட்ராய்டு ஃபிளாக்ஷிப்பில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்தாலும் ஐஃபோனில் இன்னுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஃபேஸ் அன்லாக் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபேஸ் அன்லாக்ல ஒரு சில இடங்களில் நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ்க் போட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் வந்து டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டை கொடுத்தும் ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு வந்து அந்த ஃபேஸ் அன்லாக் வந்து ஒர்க் பண்ணாமல் போணுச்சு. ஸோ அது நான் இதில் பார்த்த ஒரு மிகப்பெரிய குறையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து முக்கியமாக இந்த ஃபோனில் இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் இருக்க பேட்டரி தான். ஸோ இதில் இருக்க பேட்டரி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணதுக்கு பிறகு ஒரு நாள் தான் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணலாம். ஃபுல் டைம் டேட்டா ஆன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் சார்ஜ் கிட்டத்தட்ட ஒரு 8 hours 9 hours யூஸ் பண்ணுற அளவில் தான் இருக்கும். நீங்கள் கேமரா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும்போது நான் இதில் பார்த்த ஒரு விஷயம் பேட்டரி வந்து ரொம்பவுமே ட்ரெயின் ஆகுது. ஸோ அந்த விஷயம் நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணனால எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் 2 weeks யூஸ் பண்ண அளவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி அப்படிங்கிறது இதில் ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்குது. ஸோ ஒரு நாள் தான் நம்மளால் முடிஞ்ச அளவு இதை தாக்கு பிடிக்கிறதுக்கு முடியும். அதுக்கு மேலே பேட்டரி வந்து நம்மளுக்கு கட்டாயம் சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அதுக்கு பிறகு யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோனை அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு மேஜரான டிஃபரன்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 13லேருந்து 14 ப்ரோக்கு போகிறது வந்து ஓரளவு ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அதே 13லேருந்து 14க்கு போகிறது வந்து ஒரு அப்கிரேட் அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் ஃபோனை அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க சில அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்டேட்ஸ்க்காக நீங்கள் 14 ப்ரோ வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு தான் வாங்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம iPhone 14 ப்ரோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அது கூட ஸ்பெசிஃபிகேஷனை தான் பார்த்துருந்தோம். ஸோ உங்களுடைய நண்பர்களும் ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. We'll be right back.